நாம் எல்லாருமே உணர்வுகளுடைய பண்டில்ஸ், ஃபீலிங் ஆஃப் பண்டில்ஸ்னு சொல்லுவாங்க. உணர்வுகள், உணர்ச்சிகள் ரெண்டும் நம்மகிட்ட இருக்கும். ஆனால் நம்ம உணர்ச்சிகளுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்துருவோம். உணர்வுகள் ரொம்ப முக்கியம். உணர்வுடைய வெளிப்பாடு தான் உணர்ச்சிகள் நான் சொல்லுவேன். அந்த உணர்வுகளில் பார்த்திங்கன்னா நன்றி உணர்வு இருக்கணும், பொறுப்புணர்வு, கடமை உணர்வு 3 இருக்கணும். நன்றி உணர்வுகள் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் எல்லாம் தான்றோன்றிகள் கிடையாது, நாமே தோன்றியது கிடையாது. நம்மை படைத்தவர்கள் அப்பா அம்மா இருக்காங்க, கடவுள் இருக்கார், நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் இல்லாமல் நாம் இந்த அளவுக்கு வாழவும் முடியாது, வளரவும் முடியாது. அதனால தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார், என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு சொன்னார். அதனால் அந்த நன்றி உணர்வு நமக்கு கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது பொறுப்புணர்வு. சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் லீடர்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அப்போ அந்த கிளாஸே நம்ம கண்ட்ரோல் இருக்குதுன்னு ஒரு பெருமையாக இருக்கும் நமக்கு. அடுத்த ஸ்கூல் பீப்புள் லீடர், அந்த ஸ்கூலே நமக்கு கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது ஒரு உத்வேகம் வரும், நல்லா செய்யணுன்ற எண்ணம் வரும். அந்த மாதிரி எந்த ஒரு வேலையிலும் பொறுப்புணர்வோடு இருந்தோம்னு வச்சுங்க, யாருக்கிட்டையும் எந்த பேச்சும் வாங்க வேண்டாம். நீங்கள் வீட்லேயே ஆகட்டும், ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், வெளியே ஆகட்டும், எல்லாத்துலேயும் நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கணும். அந்த பொறுப்பு உணர்வோடு நம்ம செய்யும்போது யாரும் நம்மளை எந்த குறையும் செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நம்ம செய்கிறத சிறப்பாக செய்ய முடியும். பொறுப்பு ரொம்ப முக்கியம். ஒரு கமிட் பண்ணி செய்யணும். அதை கமிட்மெண்ட் இஸ் எ மெஷர் ஆஃப் அவர் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோன்னா அதுக்கு நம்மளுடைய கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதனால் வாழ்க்கையில் ரொம்ப பொறுப்புணர்வு ரொம்ப முக்கியம். இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சி வருதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் ஏதாவது ஒரு குறை சொல்கிற மாதிரி இருக்குது. காரணம் என்னென்னா அந்த பொறுப்பின்மை, தட்டி கழித்தல், சகிப்புத்தன்மை, இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பில்டப் பண்ணிக்கணும். நமக்கு வாழ்க்கை வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது வாழ்க்கையே, வெளி உலகத்துக்கு போகும்போது இல்லைங்களா? அதனால் நம்ம பொறுப்புரையும் கரெக்டாக இருக்கணும். அடுத்தது கடமை உணர்வு. கடமைன்னா டியூட்டி கிடையாது. நாம் நினைக்கிறோம் கடவுள் கடவுளில் நம்ம படைப்பில் என்ன பண்ணுறாரு, அந்த கடமைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இம்மையில் யான் பெற்ற கடன், இம்மை கடன். அதனால் கடவுளுக்கு, பேரண்ட்ஸுங்களுக்கு, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு முதல்ல சொன்ன பார்த்திங்களா, அந்த நன்றி உணர்வு, அதுக்கும் கடமைக்கும் ரொம்ப ஒரு இன்டர்லிங்க்டு. அந்த கடமை உணர்வு நம்மகிட்ட இருக்கணும். நம்மளுடைய பிறப்பின் ரகசியம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணணும். அப்போ தான் பரிவளிக்க முடியும், வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். அதனால் நன்றி உணர்வு இருக்கணும், பொறுப்புணர்வு இருக்கணும், கடமை உணர்வு இருக்கணும். கடமையோடு செய்ய வேண்டிய எந்த வேலையும் நமக்குனால் கடனே செய்யக்கூடாது. கடனே என்பதற்கும் கடமைக்கு வித்தியாசம் இருக்குது. கடன்னா வாங்கின கடனை திருப்பி தருதல், இது இம்மை கடன்.